வேளாங்கண்ணி திருவிழாக்காக பசங்கள்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஆனால் அவங்கள எங்கேயுமே சுற்றி பார்க்கவே கூட்டிகிட்டு போகவே முடியல. பாப்பாவுக்கு ஷிஃப்ட்டு, அப்புறம் இங்கே மழை வேறு பேஞ்சிட்டு இருந்ததுனால சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி அமையலை. இன்றைக்கி நைட்டு நாங்கள் எல்லாம் வேளாங்கண்ணிக்கு ஊருக்கு போகிறோம். அந்த டைமில் பாப்பா வெளியே போகலாமான்னு சொல்லி கேட்டாங்க. ட்ராவல் நேரத்தில் வெளியே வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தோம். ஆனால் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னதுனால சரின்னு கிளம்பிட்டோம். இது ஸ்ரீ பூர்ணத்ராயிஷா டெம்பிள். கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, திருப்புனித்ராவில் இருக்குது, கொச்சின் தான். கோயில்னாலே அழகாக இருக்கும். இந்த கோயிலுமே அழகாக இருந்துச்சு. சுற்றிலும் நடக்கிறதுக்கு பாதை வச்சு அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோயிலை ஃபஸ்ட்டு சுற்றி வந்துட்டு அப்புறமா கோயிலில் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த அந்த கம்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை சுற்றிலுமே இந்த விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பார்த்திங்கன்னா தெரியும். அது எல்லாமே அந்த விளக்கு கொளுத்ததுனால தான் அந்த இடம்லாம் அந்த கம்பியெல்லாம் கருப்பாக இருக்குது. இங்கே எல்லா கோயில்லையுமே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அந்த கோயிலுக்குன்னு விசேஷமான டைமில் மட்டும் அந்த விளக்கெல்லாம் ஏற்றும் போது பார்க்கவே அழகாக இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துருந்தோம். பாப்பா கொஞ்சம் நேரம் நடக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்மளும் வீட்டிலேயே எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்கோம், கொஞ்சம் நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போகிறோம். அப்படியே வேளாங்கண்ணிக்கே நடந்து கூட்டு விடுவாங்க போல். நடந்துக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்துலேயே இந்த சாமி படங்கள், சாமி சிலை, பெரிய பெரிய சாமி சிலை எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே பக்கத்தில் பூக்கடைலாம் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக லாட்ரி கடை தான் அதிகமாகவே இருக்கும். தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இங்கே கேரளாவில் இதெல்லாம் சாதாரணம். மூளைக்கு மூளை கண்டிப்பாக ஒரு லாட்ரி கடை இருக்கும். இங்கே மக்கள்லாம் வாங்குவாங்க. அதில் ஆனால் லாஸ் அதிகமாகன்றது யாருக்குமே வராது. அதில் போய் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அது வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓணம் டைம்ன்றதுனால இந்த பக்கத்தில் கேரளா சாரியெல்லாம் விற்றாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட கேரளா சரியே இல்லை. கேட்டேன், நிலாப்பா கொஞ்சம் வாங்கித்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மாநிலம் புடவே கட்ட மாட்டேன், உனக்கு எதுக்குமா கேரளா சாரி அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக கேரளா விட்டு வரத்துக்குள்ளே ஒரு கேரளா சாரியாவது வாங்கிடணும்னு நினச்சிட்ருக்கேன். வாங்கிடுவேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நின்னாங்க. சின்ன கடை தான், ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வாங்க முடியல. இந்த பக்கத்தில் கொஞ்சம் புறாலாம் இருந்துச்சு. சரி, நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து நல்லா இருந்துச்சு. அப்படியே சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னடா ரொம்ப தூரம் நடந்து கூட்டி போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, அங்கே பக்கத்தில் இந்த ஓணம் டைம் 10 நாள் திருவிழாவுக்காக இந்த ராட்டினம், அங்காடி, கடைகள், அப்புறம் இந்த ஸ்நாக்ஸு அந்த மாதிரியெல்லாம் ஒரு தடலில் வச்சுருப்பாங்க போல். அதை பார்க்கறதுக்காக தான் இவங்க இந்த கோயிலுக்கு ஸ்பெசிஃபிக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பேசிக்காகவே எனக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் பார்த்தா வாங்கணுன்னு தான் தோணும். நிலாப்பா தான் வீட்டுக்கு தேவையா அப்படின்ட்டு மட்டும் பார்த்துட்டு வாங்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேயும் ஓணம் சாரி, அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸு, பூந்தொட்டி, அப்புறம் மணி, குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு, பூச்செடி, இந்த உண்டியல், சின்ன சின்ன உண்டியல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த தூபம் போடுறது, இந்த ஊதுபத்தி உள்ளே வச்சுட்டு அந்த வெறும் அந்த ஸ்மோக் மட்டும் வெளியே வர மாதிரி அதெல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுக்குமே போகலை, எதுவுமே பெருசாக வாங்கலை, சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்னிப்பிகாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி ஏமாற்றியாச்சு. நிறைய கேட்டாங்க, ஒரு ஐஸ்கிரீமோட முடிச்சாச்சு. நான் பெருசாக என்ன வாங்கினேன்னா, இந்த உப்பு போட்டு வைக்கிற மாதிரி ஜாடி விற்றுட்ருந்தாங்க. நான் அமேசான்லேயே பார்த்துருந்தேன் அந்த ஜாடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அதை மட்டும் கேட்டேன், எனக்கு வாங்கி கொடுங்க நிலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அந்த உப்பு ஜாடிக்கு வந்தோம். நல்லா இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஜாடியுமே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 2 ஜாடி, அதுக்கு ஃப்ரீயாக ஒரே ஒரு டீ கப் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கவே.
அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு கோலி சோடா மட்டும் ட்ரை பண்ணோம். ஒன்று வாங்கி எல்லாருமே குடிச்சு பார்த்தோம். பெருசாக இந்த மாதிரி கலர் ஐட்டம்லாம் யாரும் அதிகமாக குடிக்க மாட்டோம். சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நல்லா இருந்துச்சு, இதுவுமே நல்லா இருந்துச்சு. நிறையா ஃப்ளேவரில் இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர்ஸ் வாங்கினோம், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. நைட்டு ட்ராவல் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. உடனே ரிட்டன் வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு நான் கொச்சின்லேயே எடுத்துட்டேன். இங்கே வேளாங்கண்ணி வந்து அம்மா வீட்டில் தான் வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதுவே 2-3 நாளாக ட்ரை பண்ண முடியல. கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும். இந்த காக்கா சவுண்டு, குருவி சவுண்டு அப்படின்ட்டு கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாகவே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ எப்போக்காவது போட ட்ரை பண்ணுவேன். அடுத்ததாக வேளாங்கண்ணி திருவிழா வீடியோவும் போடுவேன் அடுத்த தடவை. கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.